வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கேஜி சிக்கன் 1 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை சிக்கனை மேரினேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் செய்கிற மெத்தடில் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கனை மேரினேட் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கு மேரினேஷனுக்கு என்னெல்லாம் போடணுன்னா மிளகாப்பொடி, உப்பு, தயிர் போட்டிருக்கேன். கறியை சாஃப்டாக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர் இல்லை நமக்கு டைம் இருந்தால் 1 ஹவர் இதை கொஞ்சம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னாக்கா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகிடும். பிரியாணியில் சக்கை மாதிரி இருக்காது. மேரினேட் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நான் இதில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டு, வெங்காயம் தான் பிரியாணியில் ரொம்ப முக்கியம். நம்ம சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுன்னாலும் வெங்காயம் நல்லா வதக்கணும். இந்த ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கும் பொழுது அந்த பிரியாணி சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பிரியாணி இலை போட்டுடலாம். பிரியாணி இலை போட்டு இதை ஒரு ஸ்பைஸாக நம்ம ஆட் பண்ணிடலாம். பட்டை போட்டிருக்கேன், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி போட்டிருக்கேன். கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா வதங்கிடலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். உப்பு போட்டால் வெங்காயம் வெந்து ஈரமாக ஆரம்பிச்சிடும். நம்ம உப்பு போடாமல் இந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌனாக வதங்க விடலாம். நல்லா ப்ரௌனாக இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகட்டும். இந்த ப்ரௌன்லேயே போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதில் அடுத்து நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி, அப்புறம் புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் இதில் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்றோம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாக ஆகட்டும். அப்போ தான் நம்ம பிரியாணியில் தக்காளி தனித்தனியாக இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு சிலவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. நான் இப்படி தான் செய்வேன். நல்லா குழைய வச்சிட்டோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். ஏன்னா வெங்காயத்துக்கு நம்ம அப்போ உப்பு போடலை. இப்போ தான் உப்பு போட்டு இதை வதக்கும் போது தக்காளி உப்பு போடும்பொழுது நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்துடும். போட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த சைடு நான் கொஞ்சம் பாப்பாவுக்கு சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சேன். அது அதை சின்ன ஒரு கடாய் வச்சு அதை பொரிச்சிக்கலாம். இது நான் சிக்கன் 65 மசாலா போடலை. இதுலேயும் மிளகாப்பொடி, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து இதை வச்சுருக்கேன். இதையும் ஒரு 1 ஹவர் நான் ஊற வச்சேன். நல்லா ஊறும் பொழுது அந்த மசாலா பிரிஞ்சு வராது. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது பிரிஞ்சு வராது. இது ஒரு 1.5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. அதனால் இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம். சிக்கன் 65 எப்போவுமே இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். ரொம்ப வெந்துச்சுன்னா சிக்கன் 65 ரொம்ப ஹார்டாக சக்கை மாதிரி ஆகிடும். நம்ம வேகலைன்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சிக்கன் 65 ரொம்பலாம் வேக விடாதீங்க. அதே சமயத்தில் வெங்காயமும் வதங்கிடுச்சான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தா நல்லா வதங்கிட்டே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். 65 நல்ல கலராக இருக்குது. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா வீட்டில் குழந்த சாப்பிட்றதுனால நான் ஃபுட் கலர்லாம் அதிகமாக போட மாட்டோம். அதேமாதிரி வர மிளகா பொடி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டாச்சு. நம்ம நார்மல் வீட்டில்
மிளகாய் பொடி தான் நான் போட்டு பிரியாணி செய்வேன். நல்லா இருக்கும். மிளகாய் பொடி போடுறத விட இது வந்து காரமும் நமக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் ரெண்டும் பேலன்ஸ் ஆகி நல்லா இருக்கும். நல்லா அந்த சிக்கனை போட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த சிக்கன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நான் வந்து நல்லா ஊறிடுச்சு அது. அரிசியும் இந்த பக்கம் நான் ஊற வச்சுட்டேன். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இந்த நேரம் சிக்கனில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மிளகா பொடி போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி மிளகா பொடி நான் போடலை. என்னோடய குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன். காரம் குழந்தைங்க சாப்பிட முடியாது அப்படின்றதுனால குழம்பு பொடி போட்டு அதை கலந்து விட்டு சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அது வதங்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. ஏன்னா மேரினேட்டும் பண்ணிட்டோம். இனி பிரியாணிலையும் வேகும், தம்லேயும் வேகும். அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, அது ரொம்ப ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். சும்மா கலருக்காக போட்டேன் நான். போட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அதை கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். இந்த பக்கம் 65 நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் நான் அந்த மிளகா பொடி போடுற டைம் தான் இங்கே 65 வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டேன். நல்லா கலர்லாம் மாறி நல்லா அந்த மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வரல. அதுதான் மெயினு. ஏன்னா அது பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சிக்கன் இதுவாகிடும். அது கலக்கும் போது சிக்கன் 65க்கு தயிர் ரொம்ப போட்டுறாமல் கொஞ்சமாக மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் இதுவாகவே கட்டியாகவே பிணைஞ்சி வச்சு நம்ம போடும்போது அந்த மசாலா பிரிஞ்சு வராது. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். இது நல்லா வந்திருக்கு 65. அந்த பக்கம் கறி வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது வதங்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம் சிக்கன் பிரியாணியில். 65 அது வந்து விங்ஸ் பீஸாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனாலும் அது வெந்துருச்சு நல்லா. அடுத்த பேட்ச் போட்டேன். அது அப்படியே வெந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் பிரியாணியில் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இருக்குது. நான் தயிர் இந்த ஸ்டேஜில் தயிர் நான் இதுலேயே மேரினேட் பண்ணதில் தயிர் போட்டிருக்கேன். இதில் பிரியாணிலேயே கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். இது தண்ணி, இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதான் ரொம்ப நேரம் சிக்கன் வதங்க வேண்டாம், சக்கை மாதிரி ஹார்டாயிரும். அதனால் தண்ணி போட்டு கலந்து விட்டுட்டு அது நல்லா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்து அதை கொதிக்க மூடி வச்சு நல்லா கொதி வந்த பிறகு இந்த சென்டரில் இந்த மாதிரி நல்லா பபுள் வரும் பொழுது, நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி போட்டுடலாம். அந்த அரிசி போடுறது கூட அந்த சென்டரில் அந்த அரிசி போடலாம். இது யார் சொன்னான்னா, நான் ஜபார் பாய் அவர் பிரியாணி பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு அவர் பிரியாணி பார்த்து தான் செஞ்சேன். அப்போ அவர் சொல்லுவார், சென்டரில் போடுங்க, போட்டுட்டு ஒரு கலக்கி விடுங்க. அதே மாதிரி அரிசி போட்டுட்டு தான் உப்பு காரம் ஃபைனல் நம்ம பார்க்கணும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு கொதிக்கிற அந்த தண்ணீரை உப்பு காரம் பார்த்தா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக தெரியும்னு அவர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அது மூடி வச்சேன். அது அப்படியே இதுவும் அவர் சொன்னது தான். இந்த அரிசி தண்ணி ஈக்குவல் ரேஷியோ வரணும், அவ்வளோதான். நம்ம அப்போ வந்து அந்த அரிசி வந்து நமக்கு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, 1/2 பதத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி சாப்பாடு அரிசி வெந்திருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டாம். இந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ரேஷியோ வரும்பொழுது நம்ம தம் போட்டுடலாம். இதுதான் கரெக்டான டைம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்குது. நம்ம அரிசி போடும்போது தண்ணி அதிகமாக இருக்கும், அரிசி கம்மியாக இருக்கும். இப்போது நான் தம்மை எப்படி போடுவேன்னா, இப்படி தான், இந்த மெத்தடில் தான் போடுவேன். அடுப்புக்கு மேலே தோசைக்கல் வச்சுருவேன், ஒரு இரும்பு கல் வச்சுருவேன். வச்சு அது மேலே பிரியாணி தோசை வச்சு அது ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த தோசைக்கல் சூடாகணும், அவ்வளோதான். அந்த பக்கத்தில் இருக்க தண்ணியை எடுத்து மேலே வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் தூக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வெந்து அப்படியே தம்மில் போட்டேன், அவ்வளோதான். கீழே வந்து நம்ம அடுப்பு கீழே இறக்கி வச்சிடுறோம். 5 மினிட்ஸ் தான் நம்ம ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். வச்சுட்டு கல் சூடானோடனே சிம் பண்ணி இது பண்ணிடலாம். சூப்பராக இருக்குதும்மா.
பிரியாணி. நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.